ஜூனியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்டென்ஸ். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட்டான சென்ஸை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா அதை தான் நம்ம சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் சப்ஜெக்டும் இருக்கணும், ப்ரெடிகேட்டும் இருக்கணும். ஒரு சென்டென்ஸ் எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். ஃபுல் ஸ்டாப், கொஸ்டின் மார்க், எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட் இந்த மாதிரியான விஷயங்களால் அந்த சென்டென்ஸ் எண்ட் ஆகும். சென்டென்ஸ் அப்படிங்கிறது கம்யூனிகேஷனுக்கும் சரி, ரைட்டிங்க்கும் சரி ஒரு பேசிக் யூனிட்டாக இருக்குது. நம்ம பேசணுன்னாலும் சரி, எழுதணுன்னாலும் சரி, அங்கே மேஜரான ரோலை ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னா சென்டென்ஸ் தான். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ, ஒரு கொஸ்டினையோ அல்லது ஒரு கமெண்ட்டையோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே அதால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். சென்டென்ஸில் 4 மெயின் டைப்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா அசர்ட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனையோ எமோஷனையோ அவங்களோட கம்யூனிகேஷனில் ஷேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட், அசர்ட்டிவ் சென்டென்ஸ். அசர்ட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 4 மெயின் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் இந்த டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸும் ஒன்று. இந்த டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனையோ ஆர்எல்ஸ் ஒரு ஃபேக்டையோ ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமாக கன்வே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அசர்ட்டிவ் சென்டென்ஸ் அதாவது டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸில் ஒரு சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் கண்டிப்பாக இருக்கும். இந்த சென்டென்ஸ் கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஃபுல் ஸ்டாப்பில் எண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, ஷீ பிளேஸ் த பியானோ, தே ஆர் கோயிங் டு தி பீச். நெக்ஸ்ட் ஒன், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ரெக்வெஸ்ட் கேட்கறதுக்கு இல்லைனா ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் ஆகுது. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே ஃபுல் ஸ்டாப்பில் எண்ட் ஆகுது. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எப்போவுமே பொலைட்டாக இருக்கணும்னு சொல்ல முடியாது, எப்போவுமே ஃபோர்ஸாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. நம்ம யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து அது பொலைட் ரெக்வெஸ்டாவோ இல்லைனா ஃபோர்ஸ்ஃபுல்லாவோ மாறும். எக்ஸாம்பிளுக்கு, ப்ளீஸ் பாஸ் த சால்ட் அப்படின்னா அது ஒரு பொலைட் ரெக்வெஸ்டாக இருக்குது. இது ஷட் த டோர் அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து அந்த மீனிங் அமையும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல அடிக்கடி யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸாம்பிளுக்கு, க்ளோஸ் த விண்டோ அப்படின்னு இருக்கு அப்படின்னா யூ க்ளோஸ் த விண்டோ அதுதான் மீனிங். அது நமக்கும் தெரியும், யூஸ் பண்றவங்களுக்கும் தெரியும். பட் க்ளோஸ் த விண்டோ அப்படின்னு சொன்னாலே நம்ம புரிஞ்சுப்போம். நிறைய டைம் இந்த மாதிரி யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் தவிர்க்கப்படுது. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, கம் ஹியர் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை கூப்பிடுறோம் அப்படின்னா அங்கே யூ கம் ஹியர் அப்படிங்கிறது தான் நம்ம மீன் பண்ணி கூப்பிடுவோம். ஆனால் யூ அப்படிங்கிற சப்ஜெக்டை அந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஆனால் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அவங்கள தான் கூப்பிடுறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன், இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ஒருத்தங்க கிட்ட நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கோ இல்லைனா அவங்க கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ இந்த மாதிரி இன்டராகேட்டிவ் சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஹூ, வாட், வேர், வென், ஒய், ஹவ் இந்த மாதிரியான கொஸ்டின் வேர்ட்ஸ்னாலேயோ இல்லைனா ஆக்சிலரி வெர்பான ஆம், இஸ், ஆர், டூ, டஸ், கேன், வில் இந்த மாதிரி ஆக்சிலரி வெர்ப்ஸ்னாலேயோ ஸ்டார்ட் ஆகுது. இது எப்பவுமே கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறதோட தான் இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் எண்ட் ஆகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, why are you upset, did you finish your homework, are you ready for the meeting இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா நம்மளோட எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. அது எந்த மாதிரியான எமோஷனாக கூட இருக்கலாம், அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங்கையோ சடனான ஃபீலிங்கையோ ஸ்ட்ராங்கான எமோஷனையோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோட தான் ஃபினிஷ் ஆகுது. இது எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனை ஆடியன்ஸ்க்கு கொண்டு சேர்த்துருது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, வாட் அ பியூட்டிஃபுல் சன்ரைஸ், வாட் அ ஸ்டன்னிங் பெயிண்டிங், ஓ நோ ஐ ஃபர்காட் மை கீஸ் அகெயின், இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம சென்டென்ஸ்னா என்ன, அப்புறம் சென்டென்ஸோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஒரு குட் கம்யூனிகேட்டர் ஆகிறதுக்கோ ஒரு குட் ரைட்டர் ஆகிறதுக்கோ நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக நம்ம ஒரு கான்வர்சேஷனை அழகாக பில்ட் பண்ண முடியும், ஒரு கம்யூனிகேட்டர் ஆக முடியும், ஒரு எஸ்ஸை எழுத முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நமக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் ஆகுது. அதனால நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.